மெய்யான மற்றும் முழுமையான கல்வி. IQ, EQ, HQ and FQ. மெய்யான மற்றும் முழுமையான கல்வி. ஒரு மாணவனை அல்லது ஒரு மனிதனை அறிவு சார்ந்த தேர்வுகளுக்கு மட்டுமல்ல வெற்றியான வாழ்க்கைக்கு தயார்படுத்தும் மெய்யான மற்றும் முழுமையான கல்விதான் பள்ளி பருவத்திலும் கல்லூரி பருவத்திலும் கிடைக்க வேண்டியதொன்று. ஒரு மாணவன் IQ அறிவு சார்ந்த கல்வியில் மட்டும் 100 விழுக்காடு தேறினால் வாழ்க்கையில் ஓர் உண்மையான வெற்றியாளனாய் இருப்பது கடினமான காரியம். ஓர் உண்மையான வெற்றியாளனாய் இருப்பதற்கு 4 வகை கல்வி தேவைப்படுகிறது. அவை 1 அறிவு சார்ந்தது, IQ, 2 உள்ளம் சார்ந்தது, EQ, 3 உடல் சார்ந்தது, HQ, 4 உலகம் சார்ந்தது, FQ. IQ, Intelligence Quotient, EQ, Emotional Quotient, HQ, Health Quotient மற்றும் FQ, Financial Quotient. இவை மெய்யான மற்றும் முழுமையான கல்வி கட்டிடத்தின் 4 தூண்களாகும். முதலில் அறிவு சார்ந்த கல்வியை கருத்தில் கொள்வோம். பாரம்பரிய கல்வி நீண்ட காலமாக அறிவு மற்றும் அறிவாற்றல் திறன்களைப் பெறுவதில் கவனம் செலுத்துகிறது. இவை முக்கியமானவைதான், ஏனெனில் அவை விமர்சன சிந்தனை, சிக்கல்களை தீர்த்தல் மற்றும் புது படைப்புகளை உருவாக்குதல் போன்றவற்றிற்கு உதவுகின்றன. இருப்பினும் அறிவு சார்ந்த கல்விக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கும் பாடத்திட்டம் முழுமையானது அல்ல. இது மனித ஆற்றலின் முழு வீச்சையும் நிவர்த்தி செய்ய தவறிவிட்டது. உள்ளம் சார்ந்த கல்வி நமது சொந்த உணர்வுகளையும் பிறரது உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நல் உறவுகளை அமைக்கும் திறன் இக்கல்வி வழியாக பெற்றுக்கொள்ளலாம். ஒத்துழைப்பு மற்றும் ஒருவருக்கொருவர் நல் உறவுகள் வெற்றிக்கு முக்கியமானவையாக இருக்கின்ற இந்த உலகில் உள்ளம் சார்ந்த கல்வி மிக முக்கியமானதாய் அமைகின்றது. ஆரோக்கியமான உடலும் மனமும் உற்பத்தித்திறன் மற்றும் மகிழ்ச்சியின் அடித்தளமாகும். எனவே கல்வியானது விரிவான சுகாதாரம், உடல் தகுதி மேம்படுத்தல் போன்ற ஒட்டுமொத்த நல்வாழ்வை உள்ளடக்கிய உடல் சார்ந்த கல்வியைக் கொண்டதாகவும் இருக்க வேண்டும். உலகம் அல்லது செல்வம் சார்ந்த கல்வி, நிதி அறிவு, நிதி ஈவு மற்றும் நிதி திட்டமிடல் போன்றவற்றின் தேவையை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. இன்றைய உலகில் நிதிநிலை உறுதிப்படுத்துதல், நிதிச் சுதந்திரம் அடைதல் மற்றும் தனிப்பட்ட நிதி முதலீடுகள், சேமிப்பு, திட்டமிடல் போன்றவற்றை புரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமானதாய் அமைகிறது. நிதிக் கல்வி தனிநபர்களுக்கு சரியான, ஆரோக்கியமான முடிவுகளை எடுக்கவும், கடன்களை தவிர்க்கவும், எதிர்காலத்தை பாதுகாப்பாய் அமைக்கவும் வழிவகுக்கிறது. நுண்ணறிவு, உணர்வறிவு, உடலறிவு மற்றும் நிதியறிவு ஆகியவற்றை ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை எடுத்துக்காட்டுகின்ற ஓர் ஒருங்கிணைந்த அணுகுமுறை கொண்ட மெய்யான மற்றும் முழுமையான கல்வி நமக்குத் தேவை. இந்த தொலைநோக்கு பார்வை நனவாக வேண்டுமானால் நமது பாடத்திட்டம், பாடப்புத்தகங்கள், கற்பித்தல் செயல்பாடுகள் மற்றும் மதிப்பீட்டுச் சான்றிதழ்கள் மெய்யான மற்றும் முழுமையான கல்வியின் 4 மிக முக்கியமான பகுதிகளையும் உள்ளடக்கியதாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். மதிப்பீடுகளும் மதிப்பெண் சான்றுகளும் இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறையை வெளிக்காட்டுவதாக IQ, EQ, HQ மற்றும் FQ ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். பாரம்பரிய தேர்வுகள் அறிவாற்றல் திறன்களை அளவிட முடியும், ஆனால் உணர்வு, உடல் திறன்கள் மற்றும் நிதிக்கல்வியறிவு ஆகியவற்றை சோதிக்கும் நடைமுறை பிராக்டிகல் மதிப்பீடுகளையும் நாம் மதிப்பீட்டுச் சான்றிதழ்களில் காட்ட வேண்டும். எடுத்துக்காட்டாக, மாணவர்கள் மன அழுத்தத்தை நிர்வகிக்கும் திறன், குழு திட்டங்களில் அவர்களின் செயல்பாடு, அவர்களின் உடல் தகுதி மற்றும் நிதி திட்டமிடல் பற்றிய அவர்களின் புரிதல் ஆகியவற்றை மதிப்பீடு செய்யலாம். இத்தகைய விரிவான மதிப்பெண் அட்டையானது தனிநபரை பற்றிய தெளிவான புரிதலை தனக்கும், பெற்றோர், தொழில் வழங்குவோர் மற்றும் சமூகத்திற்கும் வழங்கும். இத்தகைய வெளிப்படைத்தன்மை சமூகத்திற்கு ஆரோக்கியமாக பங்களிக்க தயாராக இருக்கும் நன்மதிப்புள்ள நபர்களை அடையாளம் கண்டு நல்ல சமூகத்தையும் நாட்டையும் உருவாக்க உதவும். மெய்யான மற்றும் முழுமையான கல்விக்கான இந்த அணுகுமுறை மாணவர்களிடம் சுய விழிப்புணர்வை வளர்க்கும். இந்த சுய விழிப்புணர்வு தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் நிறைவுக்கும் மிக முக்கியமானது. மேலும் IQ, EQ, HQ மற்றும் FQ ஆகியவற்றில் முன்னேற்றத்திற்கான அவர்களின் பலம் மற்றும் பலவீன பகுதிகளை புரிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கை பற்றி சிறப்பான முடிவுகளையும் எடுக்க முடியும்.
இந்த உண்மையான மற்றும் விரிவான கல்வியை நாம் செயல்படுத்த முடிந்தால் இந்த உலகம் ஓர் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான சொர்க்கமாக இருக்க நாம் வழிவகுக்க முடியும். தனிநபர்கள் வெறும் அறிவாற்றல் மட்டும் கொண்டவர்களாக இல்லாமல் உணர்வில் சமநிலை உடையவர்களாகவும் உடலில் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் பொருளாதார திறமை உடையவர்களாகவும் இருப்பார்கள். இது சமூக தீமைகள், நோய்கள் மற்றும் ஏழ்மை நிலைகள் போன்றவற்றின் பரவலை குறைத்து இணக்கமான மற்றும் வளமான சமூகத்தை உருவாக்கும். இத்தகைய பாடத்திட்டத்தை செயல்படுத்த ஐக்யூ, இக்யூ, HQ மற்றும் FQ ஆகியவற்றில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தேவை. இந்த ஆசிரியர்கள் இந்த பகுதிகளை திறம்பட கற்பிப்பதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் அறிவையும் திறன்களையும் கொண்டிருப்பதோடு இந்த மெய்யான மற்றும் முழுமையான கல்வியின் பயன்களை எடுத்துக்காட்டுபவர்களாகவும் இருத்தல் இன்றியமையாதது. The end.